அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தீராத காய்ச்சலை குணப்படுத்தும் ஸ்ரீ சுரகரேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். மூலவராக சுரகரேஸ்வரர் அவர்கள் உள்ளார். இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்றால் ஸ்ரீரங்கத்தை போன்று தோற்றமுடைய பிரணவாகர விமானம் இந்த ஆலயத்தில் உள்ளது. எந்த ஆலயத்திலும் இல்லாத போன்று இந்த விமானத்தில் அதற்கு நாலாபுரமும் சன்னல்கள் உள்ளது. இது மிகவும் சிறப்பாகும். இது மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாக உள்ளது. கோவிலின் தல வரலாறு: தாரகன் என்ற ராட்சத அசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தான். மேலும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம், உங்களால் மட்டுமே என் உயிர் போக வேண்டும், மற்றவர் கையால் என் உயிர் போகக்கூடாது என அந்த வரதத்தை வாங்கி கொண்டார். தினசரி அந்த அசுரன் பெரும் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். தேவர்களும் சிவபெருமான் அவர்களிடம் தினசரி அந்த தாரகன் தொல்லை கொடுத்து வருகிறான், எங்களை அவனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். சிவபெருமான் அவர்களும் நான் பார்த்து கொள்கிறேன் என கூறிவிட்டு நெடுங்காலமாக அந்த தாரகனை எதுவும் செய்யாமல் விட்டுவிடுகிறார். மீண்டும் தேவர்கள் சிவபெருமான் அவர்களிடம் செல்லும் போது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் தவத்தை கலைக்க வேண்டாம் என்பதற்காக தேவர்கள் அனைவரும் மன்மதன் மூலமாக சிவபெருமான் அவர்களை எழுப்புவதற்காக முயற்சி செய்தார்கள். அப்போது பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தன் நெற்றிக் கண்ணை திறந்து ஒரு பெரிய ராட்சத தீப்பிழம்பு போன்ற ஒரு சுடரை அக்னி தேவனிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த பெரிய சுடரை வாங்கி அக்னி தேவன் அவரின் வயிறானது கடுமையான வெப்பம் தாங்க முடியாமல் அந்த நெருப்பு அங்கும் இருக்கும் அனைவரையும் கடுமையாக தாக்கியது. இதனால் அனைத்து தேவர்களும் உடல் நெருப்பாய் சுட்டு கொண்டே இருந்தது. இதனால் கடும் வலியை உணர்ந்த தேவர்கள், முதலும் நீயே முடிவும் நீயே என்பது போல் மீண்டும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் அனைவரும் மண்டியிட்டு, எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா என்று கேட்டதற்கு பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் தான் பூலோகத்தில் காஞ்சியில் உள்ள திருத்தலத்தில் சுரன் என்ற மாபெரும் ராஜ அரக்கனை அழித்துவிட்டு சிங்க வடிவில் அங்கு நான் குடிகொண்டு இருக்கிறேன், எனவே என்னை அங்கு வந்து வணங்குங்கள் என்று கூறி ஸ்ரீ சுரகரேஸ்வரராக காஞ்சியில் குடிகொண்டார். மேலும் இந்த கோவிலின் பரிகாரங்கள்: தீராத காய்ச்சலால் தினசரி அல்லல் பட்டு வரும் நம் மக்களுக்கு அருமருந்தாய் இந்த சுரகரேஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. காய்ச்சலால் அவதிப்படும் மக்கள் இங்கு வந்து இங்கு இருக்கும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்கு வஸ்திரம் அணிவித்து சிறப்பு பூஜை ஒன்றை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு முன்பு கூறியது போல இங்கு உள்ள அபூர்வ விமானத்தில் 4 புறமும் சன்னல்கள் உள்ளது. மேலும் தீராத காய்ச்சலால் இருப்பவர்கள் இந்த ஜன்னல்களில் இருந்து வெளியே வரும் காற்று மற்றும் வெளிச்சம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் சுவாசிக்கும் போது மற்றும் உணரும் போது அந்த காய்ச்சல் பஞ்சாய் பறந்து ஓடுகிறது என்று இங்குள்ள மக்களின் பெருநம்பிக்கையாகும். எனவே காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் இங்கு உள்ள ஆலயத்திற்கு சென்று நாங்கள் கூறியுள்ள இந்த முறைகளை பின்பற்றுங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.